Hello students, welcome to JKG Max. So இன்னைக்கு நம்ம 10th Max exercise 5.1ல 7th sum தான் பார்க்க போறோம். If the points a minus 3, 9, b வந்து a, b, c வந்து 4, minus 5 are collinear and a plus b equal to 1, then find the value of a and b அப்படின்னு சொல்லி தான் உங்க கொஸ்டின். ஸோ ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துறாங்க. இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து கொலினியராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏபியோட ஆன்சர் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கொலினியர்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா தான். அப்போ ஆஃப் இன்ட்டு x1 x2 x3 அகெயின் வந்து x1 y1 y2 y3 அகெயின் வந்து y1. ஸோ கொலினியர் ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட்ஸ் என்ன? a வந்து -3, 9, b வந்து a, b, c வந்து 4, -5. இது x1 x2 this is x3 this is y1 y2 y3. ஓகே, இந்த மார்க் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? இதை எடுத்து வந்து இதில் அப்ளை பண்ணுங்க பாயிண்ட்ஸை. நவ் ஆஃப் x1 என்னது -3, x2 என்னது a, x3 4, அகைன் x1 -3. இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன், அதை எடுத்து தான் இங்கே நான் அப்ளை பண்ணுறேன். y1 என்னது y1 வந்துட்டு 9, y2 b, y3 -5, y1 அகைன் வந்து 9. ஓகே, நவ் ஆஃப் இப்போ மேலே இருந்து ஃபஸ்ட்டு கீழே மல்டிபிள் பண்ணுங்க, அப்புறமா தான் கீழே இருந்து மேலே மல்டிபிள் பண்ணணும். 3 × b 3b, மைனஸ் இருக்கிறதுனால -3b, a × 5 a5, மைனஸ் இருக்கிறதுனால -a5 5n போடுங்க, 5a. ஃபஸ்ட்டு எப்பவுமே நம்பர் தான் வரணும், அப்புறமா தான் வேரியபிள் வரணும். 9 4s are என்ன? 36, ரெண்டுமே ப்ளஸ், ஸோ வந்து 36. ஒரு ரோ முடிஞ்சிச்சு. ஸோ மைனஸ் போட்டு இப்போ கீழே இருக்கிறது மேலே மல்டிபிள் பண்ணுங்க. 9 × a 9a, அப்புறமா 4 × b 4b ப்ளஸ் 4b. 5 3s are என்ன? 15, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 15. ஓகே, நவ் ஆஃப் இங்கே பாருங்க, இந்த -3b -5a ப்ளஸ் 36 இது வந்து அப்படியே இருக்கட்டும். இந்த மைனஸ் வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. என்ன ஆகும்? -9a ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -4b ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -15 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஆஃப் இன்ட்டு b, வேற எங்கே b இருக்குது? இங்கே இருக்கா? ஒரு 4b, இங்கே ஒரு 3b, ரெண்டுமே மைனஸ் இருக்குது. ரெண்டுமே மைனஸ் இருந்தால் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணணும். அப்போ -7bன்னு கிடைக்கும். 4b ஒரு 3b 7b. ஏ பாருங்கள், இங்கே ஒரு ஏ இருக்கா, இங்கே ஒரு ஏ இருக்கா? 9 இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அப்போ ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணணும். 9aவும் 5aவும் 14aன்னு கிடைக்கும். இப்போ லாஸ்ட்டாக 36ல் 15 மைனஸ் பண்ணணும். 36ல் 15 மைனஸ் பண்ண என்ன? 21ன்னு கிடைக்கும். 36ல் 15 மைனஸ் பண்ண என்ன? ப்ளஸ் 21. ஓகே, ஈக்குவல் டு 0. ஸோ கொலினியர்னா ஈக்குவல் டு 0ன்னு நம்ம போடணும். ஆஃப்டர் இந்த 1/2 இங்கே வந்தால் என்ன ஆகும்? மல்டிபிள் ஆஃப் 2ன்னு மாறும். எனிதிங் மல்டிபிள் 0 தான் ஆன்சர் வரும். அதனால் அதை விட்டுடலாம். ரிமைனிங் என்ன இருக்குது? -7b -14a ப்ளஸ் 21ன்னு கிடைக்கும். இது எல்லாமே நம்மளுக்கு 7 டேபிளால் டிவைட் ஆகுமா? ஸோ 7ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க, ஈக்குவல் டு 0. 7ஆல் டிவைட் பண்ணுங்கள், என்ன ஆகும்? 1 7s are 7, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ், 7 2s are 14, 7 3s are வந்து 21. ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ அவங்க கொஸ்டினில் இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, அதை வச்சு சால்வ் பண்ணலாம். a + b = 1. அப்போ பாருங்கள், இந்த +3 இங்கே வந்து என்ன ஆகும்? -b, 1 வந்து போட்டால் ஒன்று போட்டால் ஒன்று விட்டுருங்க, -b -2a = +3 இங்கே வந்தால் -3ன்னு கிடைக்கும். அவங்க கொடுத்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா a + b = 1. அதை எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ a தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஒன்று. இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாமா? -2a -b = -3. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இது இல்லை, ஓகேவா? a + b = 1. அது வந்து எடுத்து அப்ளை பண்ணுங்கள். a + b = 1. இப்போ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். எப்படின்னா -bக்கு +b என்ன ஆகும்? கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? 2a, இங்கே ஒரு a மைனஸ் பண்ணும். 2aல ஒரு a போயிடுச்சுன்னா என்ன? ஒரு a இருக்கும். எது பெரிய நம்பர்? இதுதான் பெரிய நம்பர். 2a தான் பெரிய நம்பர். ஸோ மைனஸ் இருக்குனால மைனஸ் போட்டுருங்க. ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், -3லேருந்து 1 மைனஸ் பண்ணும். 3ல் 1 போனால் என்னது? 2. எது பெரிய நம்பர்? இதுதான் பிக் நம்பர். ஸோ -2ன்னு கிடைக்கும். இப்போ ரெண்டு சைடும் மைனஸ் இருக்கா? மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் பண்ணுங்க. அப்போ a = என்னது? 2. ஏவோட ஆன்சர் என்ன? 2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும்.
இப்போ ஏவை எடுத்தா வந்து நம்மளுக்கு பாருங்க 2 ஈக்குவேஷன் இருக்கு. 2ல எதில் வேணாலும் அப்ளை பண்ணால் உங்களுக்கு பியோட ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஸோ நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாமா? திஸ் இஸ் யுவர் செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, நான் அந்த ஏவை எடுத்தா வந்து ஈக்குவேஷன் 2ல அப்ளை பண்ண போகிறேன். அதான் அப்படி ஏ இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2வை நான் எழுதிக்கினேன். a + b = 1. ஸோ ஏவோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ ஏவோட வேல்யூ வந்து 2 + b = 1. நம்மளுக்கு b தான் வேணும். b = 1. இந்த 2வை இந்த சைடு அனுப்புங்க. என்ன ஆகும்? -2ன்னு மாறும். என்ன ஆகும்? -2 + 2 இங்கே வந்தால் -2. அப்போ b = 1ல 2லேருந்து 1 மைனஸ் பண்ண என்ன 1. எது பெரிய நம்பர்? இதுதான் பிக் நம்பர். ஸோ அதுக்கு மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் போட்டுருங்க. பியோட ஆன்சர் என்ன? -1. ஸோ நம்ம ஏ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, பி ஆன்சர் பார்த்தீங்கன்னா -1. a = 2 அண்டு b = -1. ஸோ இவ்வளோ தான் இந்த சம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.